ஒரு நாள் ஒரு குருவி தங்கையிடம் தேடி ஒரு பெரிய மரத்துக்கிட்ட வந்தது. மரமே, கொஞ்ச நாள் உன் கிளையில நான் கூடு கட்டிக்கலாமா அன்போட கேட்டது. மரம் அதை பார்த்து, இது தங்குற இடம் இல்ல, நீ வேற மரத்தை போய் பாருன்னு கடினமா சொன்னது. மனசு நொந்து போன குருவி எதுவும் சொல்லாம அங்கிருந்து பறந்து போனது. பல மரங்களை தேடி அலைஞ்சது. கடைசியில ஒரு சின்ன மரம், இது பெரிய இடம் இல்ல, ஆனா மனசு இருக்குன்னு சொல்லி இடம் கொடுத்தது. குருவி அங்க கூடு கட்டி சந்தோஷமா வாழ்ந்தது. ஒரு நாள் திடீர்னு பலத்த காற்று வீசியது. மழை, புயல் எல்லாமே வந்தது. அந்த பெரிய மரம் காற்றை தாங்க முடியாம வேரோட சாய்ந்து விழுந்தது. புயல் நின்ற பிறகு அதே குருவி மெதுவா அந்த மரத்துக்கிட்ட வந்து ஏளனமாக சிரித்து, அன்னைக்கு கொஞ்சம் இடம் கொடுக்கலையே, இன்னைக்கு உன்னுடைய நிலைமைய பார்த்தியான்னு சொல்லி சிரித்தது மரம். அதற்கு என்னுடைய வேர்கள் பலமாக இல்லை, காற்று வீசினால் சாய்ந்து விடுவேன் என்று எனக்கு தெரிந்துதான் நான் தங்கையிடம் கொடுக்கவில்லை. நீயாவது எங்கேயாவது போய் பிள்ளைகளோடு சந்தோஷமாக வாழட்டும் என்று தான் நான் நினைத்தேன் என்று மரம் கூறியது. குருவி அப்போது புரிஞ்சுகிட்டது. இதிலிருந்து நாம் புரிந்து கொள்வது, கடினமாக நம்மிடம் நடந்து கொள்பவர்கள் நமக்கு தீங்கு செய்பவர்கள் அல்ல,